ஒரு ஊரில் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அந்த புருஷனுக்கு ஒரு அம்மா பைத்தியம். அம்மா என்ன சொல்கிறாளோ அதை தான் எப்போ பார் கேட்போம். அதை கேட்டு கேட்டு பொண்டாட்டியை பாடாப்படுத்தி எடுப்போம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்டாட்டி பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாள். அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாளைக்கு செத்து போயிடுறாங்க. அவங்க செத்து போனதும் அப்பாடா நமக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்ட்டு அவள் நினச்சிப்பா. ஆனாலும் இந்த ஆள் சும்மா இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி எங்கள் அம்மா கனவில் வந்தாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி யாருக்காவது சமைச்சு போடணும் அப்படி எப்படின்ட்டு யாராவது ஒரு பிராமணனை யாரையாவது கூட்டின்னு சாப்பிட வைப்பார். அதுக்கு எதையோ சமைக்க சொல்லுவார். பாடாப்படுத்தி எடுப்பார். அதை பண்ணு, இதை பண்ணு, முறுக்கு பண்ணு, வடை பண்ணு, பாயசம் பண்ணு, அந்த பாயசம் பண்ணு, இந்த பாயசம் பண்ணு அப்படின்லாம் அந்த பொண்டாட்டியை போட்டு படுத்தி எடுப்பார். அவங்க கொஞ்ச நாளைக்கு பாவம், அவங்க மாமியாருக்கு செத்து போனதுக்கு கொஞ்ச நாள் நம்ம செய்யலான்ட்டு செய்வாங்க சின்சியராக. ஆனால் இது இப்படியே தொடர்ந்துட்டே போயிருந்தது. ஒரு முடிவே இல்லாமல் இருந்தது. அந்த அம்மாவுக்கு பயங்கர கடுப்பு. என்னடா இது, நம்ம புருஷன் இந்த பாடாப்படுத்துகிறோம், நம்ம மாமியார் உயிரோடு இருக்கும்போதும் நம்மளை ஆட்டி படைத்தாங்க, செத்தும் இப்படி நம்ம உயிரை வாங்குறாங்களே, காசு பணம் வேறு நிறைய இல்லை அவங்களுக்கு, எல்லாத்தையும் இதுக்கே செலவாயிடும். என்ன சாமான் வாங்கி போட்டாலும் அதெல்லாம் இந்த மாதிரி விருந்து வச்சே பாதி காலி ஆகிடும். அதனால் அவள் இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு நினச்சி பிளான் பண்ணுவாள். ஒரு நாளைக்கு அவள் எதிர்பார்த்த மாதிரி அவளோட புருஷன் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ஒருத்தரை கூப்பிடணும், இன்றைக்கி அதை செய்ய, இதை செய்ய, லட்டு செய்ய, அதிரசம் செஞ்சு போடு, நல்ல சாம்பார் வைக்கணும், மோர் குழம்பு வைக்கணும், உருளைக்கிழங்கு வைக்கணும், அப்படி இப்படின்லாம் அவன் பொண்டாட்டியை உசுப்பி எடுத்துன்னு இருந்தார். அந்த அம்மாவும் பொறுமையாக சரி இன்றைக்கி தான் கடைசி அப்படின்ட்டு எல்லாம் அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாள். அப்புறம் அவன் என்ன பண்ணுவாள், அவங்க வீட்டில் உலக்கை ஒன்று இருந்தது. அந்த காலத்துலலாம் மிஷின்லாம் கிடையாது, உரல் உலக்கை அப்படின்னு 1ஆம் கிளாஸ் புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்கள்ல. அந்த உரலில் தான் நெல், கோதுமை, இந்த மாதிரி மற்ற குருணை, அரிசி குருணை எல்லாத்தையும் அதில் தான் போட்டு அந்த உலக்கையை வச்சு இடிப்பாங்க. உமி மட்டும் எடுக்கணும், நெல்லோட தோல் மட்டும் எடுக்கணும், கம்பு தோல்லாம் எடுக்கணுன்னாக்கா அதை லேசாக குத்திட்டு புடச்சி எடுத்துருவாங்க மரம் வச்சு. அதே மாவு மாதிரி பண்ணணும், அதிரசம் முறுக்கெல்லாம் செய்யணுன்னா அரிசி மாவு வேணும்ல, அந்த மாதிரி மாவு பிடிக்கணுன்னா நிறையா அந்த உலக்கையில் ரொம்ப நேரம் குத்தி அது மாவாக ஆனதும் அதை சலித்து எடுப்பாங்க. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் உரல் உலக்கை எல்லாம் இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அந்த உலக்கையை நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி இந்த சாப்பிட்றதுக்கு உக்காருவாங்கள்ல அந்த ரூமில் ஒரு மூலையில் அதை சாத்தி வச்சு அதுக்கு நல்ல பட்டையாக விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் போட்டு ஒரு வாரத்தில் சாத்தி வச்சுப்பா. அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு, எதுக்கு இதை கொண்டு இங்கே வச்சுருக்க சாப்பிட்ற இடத்துலன்ட்டு. இல்லைங்க, இது உங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணினது, இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு தானே நம்ம திருப்திப்படுத்த போகிறோம், இதை நல்லா வச்சுருக்கோன்னு பார்த்தாக்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதனால தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் சரி அப்படின்ட்டு இந்த ஆளுக்கு சாப்பாடு போடுறதுலே இருப்பாங்க. அந்த ஆளும் நல்லா சாப்பிட்ருவார். இவ தான் அன்றைக்கி நல்லா சமைச்சிருக்காளே, எல்லாம் 2 பேரும் உட்காந்து முட்டை தின்னுடுவாங்க. அப்புறம் அந்த ஆள் வந்தவரை நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நான் போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. நல்லா சாப்பிட்டா வெத்தலை பாக்கு போடணும்ல, அதனால் வெத்தலை பாக்கு எடுக்கிறதுக்காக உள்ளே போவார். அப்போ அந்த ஆள் இந்த அம்மாக்கிட்ட, அது சரி நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது, எதுக்கு இந்த உலக்கையை இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போது ஐயோ அது உங்ககிட்ட அவர் சொல்லலையா, அவங்க அம்மாவுக்கு இந்த உலக்கைன்னா ரொம்ப இஷ்டங்க, அதனால்
யாரையாவது சாப்பிட கூப்பிட்டுட்டு அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வெத்தலை பாக்கு போட்டுட்டு போகும்போது இந்த உலக்கையால் அவங்க முதுகில் 4 குத்து குத்திட்டு தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ஆள் பயந்துட்டு, ஐயையோ, அவர் ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருப்பார், நம்ம முதுகில் போய் இனிமேல் இந்த உலக்கைய வச்சு 4 குத்து குத்தினா என்ன ஆகும்? அதனால் ஆஹா, இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு வீட்டை விட்டு போயிடுவார். வேகமாக போயிடுவார் வீட்டை விட்டு. அதுக்குள்ளே அந்த ஆள் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வருவார். வரும்போது இந்த ஆள் வேகமாக ஏற்ற மாதிரி ஓடி வரதை பார்ப்பார். ஏன் இப்போ போகிறீங்க, நில்லுங்க நில்லுங்கம்பாங்க. அந்த ஆள் நிற்கவே நிற்காம, நான் இனிமேல் உன் வீட்டுக்கு சாப்பிடவே வரமாட்டேன் அப்படின்னு ரோட்டில் கத்தின்ண்டே போவார். எல்லார் காதுலையும் விழுந்துடும். ஆஹா, இவங்க வீட்டுக்கு சாப்பிட போனால் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவர் வீட்டுக்கு பொண்டாட்டியை, எதுக்கு அப்படி அவர் ஓடினார், அவரை நீ என்ன சொன்ன அப்படின்னாரு. அப்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த ஆள் சாப்பிட்டு முடிச்சப்புறம் இந்த உலக்கை எனக்கு வேணும்னு கேட்டார். நான் உலக்கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், எங்கள் மாமியாரோட ஆஸ்தி அது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உலக்கை வேறு இது, இதெல்லாம் நான் தரமாட்டேன், உங்களுக்கு தான் சாப்பாடு போட்டாச்சுல, சாப்பிட்டீங்க அவ்வளோதான், உலக்கையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்பா. உடனே அவன் எங்கள் அம்மா நினச்சி நான் அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கேன், அவங்களே ஆவியாக உலக்கையை கேட்குறாங்களோ என்னமோ தெரியாது, நீ எதுக்கு அதை தரமாட்டேன்னு சொன்னேன்ட்டு அந்த உலக்கையை தூக்கிண்டு அந்த ஆள் போனார்ல, அவர் பின்னாடியே சாப்பிட்டுட்டு போனார்ல, அவர் பின்னாடியே வேகமாக உலக்கையை தூக்கிண்டு ஓடி ஓடி போவார். அந்த ஆள் திரும்பி பார்த்து ரோட்டில் இருக்கிறவங்க, உங்களை துரத்தின்னு வராங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் திரும்பி பார்த்தா கையில் உலக்கையை பிடிச்சின்னு இவரை நோக்கி ஓடி வருவாரா. இந்த ஆள் நினச்சிப்பார், ஐயையோ, நம்மளை அடிக்க தான் வரான் போல இருக்குன்னு நினச்சி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்ட்டு அவர் வேகமாக ஓடுவார். இந்த ஆள் இந்தாங்க நீங்கள் உலக்கையை வாங்கிக்கங்க அப்படின்னு கத்தின்ண்டே ஓடுவார். ஆனால் அந்த ஆள் காத்தா பறந்து போயிடுவார். அதுலேருந்து அது ரோட்டில் எல்லோரும் அவர் கத்தின்ண்டே போனதுனால அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இந்த வீட்டுக்கு சாப்பிட போனால் ஏதோ பிரச்சனை, இனிமேல் நம்ம யாருமே அங்கே சாப்பிட போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவங்கவுங்க முடிவு கட்டிடுவாங்க. அதுலேருந்து யாரும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்ற வர்றதில்லை. அந்த அம்மாவுக்கு யாரும் தொந்தரவும் கொடுக்கறதில்ல. சரியா? இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய கதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம். சரியா?